எல்லாருக்கும் வணக்கம். அநேகன் பெரிய ஜேர்னி ஆக்சுவலாக. ஸோ நிறைய டைம் எடுத்துக்கிறதுனால நான் நிறையா இப்போ பேசலை. அண்ட் இன்டர்வியூஸ்லாம் பேசுறதுக்கு அப்புறம் சரக்கு தீர்ந்து போயிடும். இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டா. ஸோ அதையும் கொஞ்சம் I'll keep it back. Harry sir, thank you so much for such wonderful songs. I'm really looking forward to listen to your background. கேவி ஆனந்த் சார் என்னை வச்சு பிரம்மாண்டமாக படம் எடுத்த முதல் இயக்குனர் கேவி ஆனந்த் சார் தான். அண்ட் அதுக்கு நான் இன்னும் அகோரம் சாருக்கும் நான் என்னுடைய நன்றி சொல்லிக்கணும். அண்ட் ஏன்னா பொதுவாக என்னோடய காஸ்ட்யூமே பார்த்தீங்கன்னா ஒரு பழைய சட்டை, ஒரு கிழிஞ்ச பேண்ட், ஒரு ஹவாய் செருப்பு, அவ்வளோதான் இருக்கும் பொதுவாக எல்லா படத்துலேயும். பட் இதில் வந்து என்னை வந்து விதவிதமாக டெக்கரேட் பண்ணி நானே பார்த்தேன் ஸ்க்ரீனில். வெரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் இந்த படம் நடிச்சிட்டு இருக்கும்போது பாதியில் தான் வந்து ஷமிதாப் அப்படிங்கிற ஹிந்தி படம் எனக்கு வந்துச்சு. அந்த டைமில் என்னால் அந்த படம் பண்ணியிருக்க முடியாது. பட் அப்போ மட்டும் கேவி ஆனந்த் சார் டேட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலன்னா என்னால் அந்த ஹிந்தி படம் பண்ணியிருக்க முடியாது. அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்டு என்னோட கையை விட்டு போயிருக்கும். ஒரு ரொம்ப நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற ஒரு கதை அம்சம் கொண்ட ஒரு படம் அது. அந்த வாய்ப்பு வந்து கேவி ஆனந்த் சார் அட்ஜஸ்ட் பண்ணது, டேட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டதுனால மட்டும்தான் அது பண்ண முடிஞ்சது. ஸோ அதுக்கு நான் நிஜமாகவே ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் நான் அவருக்கு. அண்ட் ஃபுல்லாக கேவி ஆனந்த் சாருக்கு இந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்து, இந்த அளவுக்கு இந்த என்ன சொல்கிறது, இவ்வளோதான் இந்த ஆர்டிஸ்ட்க்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தால் கூட அதை தாண்டி ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு இந்த படம் எடுக்கிறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் அவரும் சார் மறுபடியும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் கார்த்திக் சார், ஃபஸ்ட் டைம் கார்த்திக் சார் அப்படி செட்டில் அப்படி நடந்து போகும்போது எல்லாருமே அப்படியே ஹோல் யூனிட்டே அப்படி பார்த்துச்சு. ஒரு ஒரு ஆணை அப்படி பார்க்குறது வந்து கார்த்திக் சாரை மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கூட அவர்கிட்ட பேசும்போது சம்டைம்ஸில் அப்படியே நம்ம அப்படியே அவர் என்ன அந்த வேர்ட்ஸ் கேட்காத அவர் பார்த்துட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு கரிஸ்மா அண்ட் அந்த மாதிரி ஒரு சாம், இஸ் ஸோ சாமிங். இன்னொரு ஆணும் புகழ்ந்து பேசுகிற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் என்ன சொல்கிறது, அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி போய் தான் பார்த்தேன் நான் ஃபஸ்ட்டு நேரில் பார்க்கும்போது. அவரோட ஆக்ட் பண்ணுறது பயங்கரமாக இருக்கும். இட்ஸ் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். பொதுவாக நம்ம எவ்வளோ நடித்தாலும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கரெக்டாக நமக்கு கொடுக்கல அப்படின்னா அது அந்த சீன் நமக்கு நம்மளாலும் எதிர்பார்த்த அளவுக்கு பண்ண முடியாமல் போயிடும். பட் கார்த்திக் சார் ஆப்போசிட்டாக இருக்கும்போது ஒரு செகண்ட் நீங்கள் லேகாக இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம்தான். அதுக்கப்புறம் நம்மளை பார்க்க மாட்டாங்க சீனில், அவரை மட்டும்தான் பார்ப்பாங்க. இது பார்த்தா டப்பிங்கில் வேற அவர் நிறைய இடத்துல ஃபில்அப் பண்ணி நான் ஷாக்கு சார், இதுக்கப்புறம் நான் பேசுறதெல்லாமே வேஸ்ட் ஆகிடும் சார். ஒரு சின்னதாக டப்பிங்கில் ஒரு சிலதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காரு. ஐ விஷ் ஐ கேன் சே தட். பட் அது அவ்வளோதான். நான் நினச்சிட்டு இருக்கேன் அந்த இடத்துல நம்ம ஸ்கோர் பண்ணியிருப்போம், இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணியிருப்போம் அப்படிலாம் நான் நினச்சிட்டு டப்பிங்கில் போய் உட்காந்து அவர் சின்னதாக அங்கங்கே ஃபில்அப் பண்ணியிருக்காரு. அதில் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அவர் கம்ப்ளீட்டாக அவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவருடைய his own style அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக டேமேஜ் பண்ணிட்டாரு என்ன. பட் ஸ்டில் ஐ என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் him so much. ரொம்ப அழகாக வந்து அப்படிலாம் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் எனக்கு அவர் இன்ட்ரொடக்ஷனே அப்படிதான். நான் ரொம்ப பேக்கு மாதிரி சார் அப்படின்னா அப்படின்னாரு. பயங்கரமா என்ன அப்படின்ட்டேன் நான் அப்படிதான். so charming, so nice. The energy it brings to the set is unbelievable. So ரொம்ப ஹாப்பி ஆகிடும், கலகலன்னு ஆகிடும் செட்டு. Thank you Amira for your cooperation and for the kind of hard work you've done for this film is amazing. Being a newcomer here, I mean, I wish all the best for you and I hope everything works in your favor. And thanks Aishwarya, thanks Bhavna, thank you Kiran sir, Anu madam, thank you so much. It's a great pleasure working with you. I mean, you understood everything. I mean,
you understood what an artist minds, how it would be, and what should you do, what shouldn't you do. I mean, everything you knew before, and this I really owe you so much for taking the effort. And I'm very sure you found it really difficult to find my shirt size or pant size or whatever. It was, you know, so small. But thank you so much for everything that you've done. And Shubha sir, thank you so much. And ஒரு சீன் பேப்பர், பொதுவாக ஒரு சீன் பேப்பர் படிச்சிங்கன்னா I was so impressed. அந்த மாதிரி ஒரு சீன் பேப்பர் பார்த்ததே கிடையாது. ஒரு சீன் பேப்பரில் என்ன காட்சி விரிவாக்கம் இருக்கும், என்ன நடக்க போகுதுன்னு இருக்கும், வசனங்கள் இருக்கும். இந்த சீன் பேப்பரில் எப்படி இருக்கும், ஒரு ஏரியாவில் அவர் நுழைக்கிறான் அப்படின்னா அங்கே வாழைப்பழம் இருக்கும், அந்த இடத்துல புகை இருக்கலாம், அந்த இடத்துல இந்த இடத்துல வந்து ஒரு பிள்ளையார் இருக்கலாம். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஒரு சீன் பேப்பர் நான் இப்போ தான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ வந்து இந்த காலம், அந்த காலத்தில் அந்த பூக்கள் அங்கே இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சீன் பேப்பர் வந்து நான் இட்ஸ் வெரி ரேர். ஸோ அவ்வளோ டீட்டெயிலிங் சீன் பேப்பரில் நான் வந்து பார்க்கும்போது ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ். அண்ட் thank you so much, and for all the characterizations, I mean all the four. Thank you so much for that. And வேற யாரை விட்டு நான் யாரும் உள்ள நினைக்கிறேன். Thanks, thank you everybody. And Rokesh for 1 second. சும்மா பொதுவாக எல்லாருக்கும் 2-3 டவுட் இருக்கும், நீங்களே கிளியர் பண்ணிட்டு போயிடுங்க. நான் டங்கா மாதிரின்னா என்ன? நாங்கள் என்ன பேச்சை மாற்றி மாற்றி பேசுகிறோம், சொன்னது இல்லைன்றோம். சரி, சீட்டாக்கா என்னன்னா? ஸ்டஃப் பண்ணுறோம். அப்படின்னாலும் புரியல. என்னது? கஞ்சாடிடும். ஓகே, இன்னொரு வார்த்தை கேட்குறேன். சரி, வேற என்ன வார்த்தை? அந்த மாதிரிலாம் வார்த்தை 4-5 வச்சிருக்கேன். இன்னொன்னு சொல்ல. அதார் உதார் இதெல்லாம் அதார் உதார்னு என்ன? அதார் உதார் அது தெரியும் தானே? ஆமா, அதார் உதார தெரியும். இன்னொரு வார்த்தை ஒன்று டவுட் கேட்கணும்னு நினைச்சேமா. சீட்டாக்கை சொல்லிட்டாரு. இன்னொரு வார்த்தை சார். சார் கேவி சார், இல்ல இப்போவே பொதுவா சொல்லிட்டோன்னா அப்புறம் தனித்தனியா கேட்க மாட்டாங்க என்ன மீனிங் வருதுன்னு. சரி, தேங்க்ஸ். டங்கா மாதிரி அர்த்தம் தெரிஞ்சா போதும். டங்கா மாதிரி அப்படின்னா பேசின பேச்ச மாத்தி மாத்தி பேசுறவ, கரெக்ட் இல்ல? ஓகே, தேங்க்யூ. Thank you so much, KV sir. Again, coming back to you, இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்ட் the right time you came to me and you gave to me, it really means a lot to me. Thank you so much. வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. Thank you so much.